கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 7ஆம் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை வேளையிலே அதிகாலை உங்களை வாழ்த்துகிறேன். அதிகாலையில் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கும். உங்கள் வீட்டை ஜெபத்தால், ஜெப பிரசனத்தால் நிரப்பி வைங்க. கர்த்தருடைய பிரசனத்தினால பர்வதங்கள் மெழுகு போல் உருகுமா. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாம் மாறும். அதனால்தான் தானியேல் 6:28 தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. பிரியமான தேவச்சனமே, இந்த மேதிய பெர்சிய ராஜ்யத்திற்கு ஒரு சட்ட ஒழுங்கு இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு அமைப்பை கொண்டது. ராஜா தன்னுடைய சுய இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. அதனுடைய சில பிரதானிகளை வைத்து ஒரு ஒப்பந்தத்தை எழுதி வைத்து அந்த ஒப்பந்த சட்டத்தை யாரும் மீறக்கூடாது, மாற்றக்கூடாது என்று இருந்துச்சு. அந்த தேசத்தினுடைய பிரதானிகள் எல்லாரும் தானியேலை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று மிகுந்த ஆர்வமாக இருந்தாங்க. குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று. அப்போ இவனை எப்படியாயிலும் குற்றம் கண்டுபிடித்து இவனை அழித்து விட வேண்டும் என்று பலவிதமான யோசனைகள், திட்டங்கள் அவங்க போட்டு கொண்டிருக்கிறாங்க. எந்த விதத்திலையும் குற்றம் கண்டுபிடிக்க முடியலையே, எந்த விதத்திலையும் அவன் தவறு கண்டுபிடிக்க முடியவில்லையே. பலவிதமான குழப்பத்தின் மத்தியில் என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் என்று அவன் யோசித்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு காரியம் அவங்களுக்கு புலப்பட்டது. என்னன்னு கேட்டால், தரியு ராஜாவாகிய உம்மை தவிர வேறு யாரையும் கையெடுத்து கும்பிடக்கூடாது, வேற தெய்வத்தை தேடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டாங்க. சட்டம் இயற்றப்பட்டு நாடுகளுக்குள்ளே போக ஆரம்பித்தது. இந்த சட்டத்துக்கு தானியேல் உட்பட்டவன் தான். அவன் சொல்றான், அந்த 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்பதை அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேல் வீட்டறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்ததுபடியே தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் அப்படின்ட்டு இந்த 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சட்டம் இயற்றப்படலாம், சட்டத்துக்கு மேலாக மாற்றக்கூடிய ஒரு சர்வ வல்லவரோடு இது தானியேலுக்கு ஒரு தொடர்பு இருந்துச்சு. அவன் சட்டத்தை பார்க்கல, தன்னை ஆட்கொண்ட தெய்வத்தை பார்த்தான், தன்னை நடத்தி வருகிறவரை பார்த்தான், தன்னை பாதுகாக்கிறவரை, தன்னை போஷிக்கிறவரை, தான் தேசத்தில் என்னவாக இருக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டவரை மாத்திரம் பார்க்க ஆரம்பித்தான். சட்டம் இயற்றப்பட்டா நாம என்ன செய்வோம், நாம என்னத்தை பார்ப்போம், புலம்புவோம், தவிப்போம். ஆனால் தாவீதுக்கு எந்த புலப்பமும் இல்லை, எந்த தடுமாற்றமும் இல்லை. அவன் ஒரு ஜெப வீரன், அவன் ஒரு ஆராதனை வீரன், அவன் ஒரு பரிசுத்தவான், அவன் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். அதனால்தான் எருசலேம் பலகணிகள் திறந்திருக்க தினமும் 3 வேளை தேவன் நோக்கி ஜெபித்தான். ஜெபம் பரலோகத்துக்கு எட்டப்பட்டுச்சு. பூலோகத்திலே அங்கே அந்த பிரதானிகள் இவனை குற்றம் கண்டுபிடித்தார்கள். ராஜாவிடத்தை சொன்னாங்க, தானியேல் உம்மை தவிர வேறொரு தெய்வத்தை வழிபடுகிறான், அவனை சிங்கக்கபில போடணும். வேற வழி இல்லை, சிங்கக்கபிக்குள்ள போடுற கொண்டு வர்றாங்க. இந்த பிரசன்னம் அவனோடு கூட போகுது. தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவன் அப்படியே இறங்கி உள்ள வருகிறார். சிங்கங்கள் அப்படியே நின்று விடுகிறது, சிங்கங்கள் வாய்கள் அடைக்கப்படுகிறது. அந்த இரவுல அவன் தேவ சமூகத்தில் மிகுந்த ஆர்ப்பரிப்போடு நிற்கிறான். காலையில தரியு ராஜா வேகமாய் ஓடி வருகிறார். தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசன் என்ற வார்த்தை பாருங்கள். ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாகிய தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? ஆம். பாருங்க, சத்தத்தை பாருங்க. ஆம். சிங்க கவி குழந்தை வருகிறது. ஆம். உயிரோடு இருக்கிற தானியேல் சொல்லுகிறான், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவன், ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்தை தன்னை அர்ப்பணிக்கிறவன். அவன் சொல்லுகிறான், ஆம் ராஜாவே. பிரியமான தேவஜனமே, ஜெபம் எப்படி மாற்றத்தை உண்டாக்குது பார்த்தீங்களா? உங்கள் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கும். நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவே, இந்த மாதத்தினுடைய 5ஆம் தேதியில் ஆண்டவரே,
இந்த தானியேலுடைய காரியம் ஜெயமாய் மாறுவதற்கு அவன் ஜெபம் அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் மாற்றி அமைக்கும்படியாய் செயல்பட்டது போல ஒவ்வொருவரும் ஜெபிக்க ஜெபிக்க தேசம், குடும்பம், சபைகள் எல்லாம் மாற்றப்பட்டு மகிமையாய் மாற அனுக்கிரகம் பண்ணுவீராக. தேவ கருத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன். பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியச்சிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.